கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஒரு விஷயம் நம்ம கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறேன் சாப்பா. பேசுகிற நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியன்னு சொன்னீரப்பா. ஆவியன்னு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமே நாமே. எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறத நான் பார்க்குறோம். என் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான் தாவீது ராஜாவுக்கு வந்த பிரச்சனைகளாக நிறைய பிரச்சனைகள், தாவீது ராஜாவுக்கு வந்த போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள். அவருக்கு அவர் நன்மை தான் செய்தார். அவர் சவுலுக்கு அந்த கோலியாத்து அவனை பல 40 நாள் டெய்லி சவுலுக்கு முன்னால் என்ன செய்வான், தேவனுடைய நாமத்தை தூசித்து யாருனாலும் வாங்க யார் வரா, என்கிட்ட எதிர்த்து நிற்க யார் இருக்கான்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அதில் இருக்க படை வீரர்கள் எல்லாருமே நினச்சிவாங்க, பயந்து அவங்க நினச்சாங்க ரூமில் அங்கே தங்கி இருப்பாங்க. எதிராக இருக்க மலைக்கு மேலே நின்றுட்டு அவங்க சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் அவன்கிட்ட போய் எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருக்கும் என்ன செய்யலை, முடியலை. ஆனால் அந்த நேரத்தில் யார் நிற்கிறா, தாவீது அவனுடைய அண்ணன்மாரில் அந்த படையில் இருக்கிறான். இராணுவம் இந்த யுத்த படையில் இருக்கிறான். அந்த சவுல் கூட இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பொருட்களை வறுத்து எடுத்துக்கிட்டு ஆகாரத்தை கொண்டு வந்துக்கிட்டு அண்ணன்மார்கிட்ட கொடுத்து அண்ணன்மாரி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக அவன் வர்றான். வரும்போது அந்த நேரம் பார்த்தா அவன் மேலே நின்று நினச்சிக்கிறான், ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கிறான். யாருனாலும் யார் வாரா எம்னால வாரீங்களா வாங்க பார்ப்போன்னு சொல்லி அவன் தூசிக்கிறத அவன் என்ன செஞ்சார், தாவீது ராஜா பார்த்துட்டார். தாவீது ராஜா பார்த்தவொடனே அவருக்கு என்ன செஞ்சுட்டா, பயங்கர கோபம். எப்படின்னு கேட்டால், தாவீது ராஜா யார், ஏசப்பாவுக்கு பயப்படுறவர், ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. இன்றைக்கி ஆண்டோடைய நாமத்தை ஒருத்தங்க உங்கள் முன்னால் நின்றுட்டு தூசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதாவது பேசுவீங்களா, பயந்து நீங்கள் போவீங்க. எதுக்கு போட்டு நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம விலைக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போவீங்க. ஆனால் தாவீது ராஜா அப்படி இருக்கலை. தாவீது ராஜா என்ன செஞ்சார், அதை பார்க்குறாரு. அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, இது யார் இப்படி செய்கிறா, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற பழைய இதை விசாரிச்சுட்டு என்ன செய்கிறான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லடிக்கிற அந்த ஆடுகளை பற்றி மேய்க்கிறதுக்கு கையில் அந்த கவுட்டை வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறான், போகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் என்ன நான் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை நினைச்சுவேன், உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் நினச்சிவாங்க, அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிடான். போய் நிற்கிறான். அவனுக்கு முன்னால் போய் நினச்சிடான். 47 வருஷத்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அனுப்பிச்சினான். விசுவாசமான வார்த்தையில் இருந்துச்சுனான். தாவீது ராஜா போய் சொல்லிட்டு போய் அவனால் போய் நினச்சினான், நிற்கிறான். அது பார்த்தீங்கன்னா, ஆண்டருடைய நாமத்தை நீ தூசிச்சிட்டு இல்லை, இன்னைக்கு ஒன்னியை நினச்சிட்டு என் கையில் ஆண்டர் கொடுப்பார், உன்னை என் கையில் கொடுப்பார், உன் தலையை நான் எடுப்பேன், உன்னுடைய உடம்பு என்னச்சு இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பாரு, அது திங்கும் அப்படின்னு சொல்லி அவன் வைராக்கியம் கொண்டு எழும்பி நிற்கான். என் அன்பு தேவ பிள்ளைய, இதனால் யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களோட பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறார். எப்படி பராக்கிரமசாலியாக, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோட கூட இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள்ட்டையும் ஆண்டவர் இருக்கிறனால இங்கே எந்த சூழ்நிலையும் பார்த்து எதை செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சின்ன பிரச்சனையும் பார்த்து பயப்பட வேண்டாம், பெரிய பெரியனையும் பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தை படைத்ததே ஆண்டவர் தான். நம்ம இந்த உலகத்தை படைத்ததே தேவன் தான். அவர் தான் நினச்சினேன் எல்லாத்தையும் ஆளுகை செய்துக்கிட்டு இருக்கிறார். இல்லை என் அன்பு தேவப்பிள்ளை, நீங்களாம் ஆண்டோடைய பிள்ளைங்க. இப்போ கர்த்தர் நம்ம எஜமான் பெரியவராக இருக்கும்போது நீங்கள் அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. அவருடைய வேலையை என்ன செய்யலாம், இந்த தாவீது ராஜா மாதிரி நீங்கள் செய்யலாம். அதனால் தேவ பிள்ளைங்களாக யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்னால் நினச்சிங்க, உண்மையோடு நீங்கள் இருங்க, உண்மை உத்தமத்தோடு நீங்கள் எதையும் குறித்து நீங்கள் நினச்சிங்க, நான் கலங்க வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் நினச்சிவார், பார்த்துக்கொள்ள. அப்படி தான் போட்டுருக்குது. யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி முடிப்பார். அந்த 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 47ஆம் வசனம் 17ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் இந்த கடைசி வாக்கியம் போட்டிருக்கும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு தாவீது ராஜா சொல்லிட்டு போகிறாரு.
கர்த்தருடைய பிள்ளைகள் யாராலும் சரிதான், நீ வந்து என்ன சூழ்நிலை நீ என் பக்கத்தில் வந்தாலும் சரிதான், நான் இன்னைக்கு இருக்கிறேன், நீ நிந்திக்கிற அந்த நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே இருந்துச்சுறேன் வாரேன்னு சொல்லிட்டு போனான். போய் என்ன செஞ்சேன், அவன் சொன்ன மாதிரியே கர்த்தர் கிரியை செய்தார். அவன் வாயிலேருந்து வார வார்த்தை அப்படியே ஆண்டவருக்கு கனப்படுத்தினார். தேவ பிள்ளைய அதான் அவர் சொல்லுவார், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு அசைக்கப்பட்டதில்லை. அந்த விசுவாசமான வார்த்தைகளை அவர் முன்னால் வைத்து என்ன செஞ்சார், செயல்பட்டார். அந்த காரியத்தில் இந்த கோலியாத்தை என்ன செஞ்சார், ஒரே கல்லில் தூக்கி என்ன செஞ்சார், அப்புறப்படுத்தினார். ஆனால் தேவ பிள்ளைகளை யாரும் ஆண்டவர் உங்கள் முன்னால் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் முன்பாக இருக்கிறார், அவர் யுத்த வீரர். அதனால் தேவ பிள்ளைகளை அவர் நம்மளுக்கு பைபிள் வசனத்தில் வந்து அவர் என்னென்ன காரியத்தெலாம் செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும், கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தை 17-16 அதிகாரத்தில் 5ஆம் வசனம் போட்டிருக்கேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன். என் சுதந்திரத்தை நீர் நினைச்சிரு காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே என்கிறாரு. நம்ம சுதந்திரத்தை ஆண்டவர் காப்பாற்றுகிறாரு. நீங்கள் என்ன நல்ல யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஆண்டவர் தான் காப்பாற்றுறான்னு யோசிக்கிங்களா? இது நான் சம்பாத்தியம் பண்ணது, என்னுடைய வருமானம், இது எனக்குரியது, என்னுடைய கையின் பலன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்தே பெருமை பாராட்டுறீங்களா? உங்களை குறித்தே பெருமை பாராட்டுறீங்களா? இது வந்து தேவன் தந்த சுதந்திரம், என் பாத்திரத்தையும் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறீங்களா? நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் என்ன காரியனாலும் ஆண்டவர் எனக்கு தந்தது, எனக்கு ஏசப்பா தந்தது. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான், ஒரு வீடாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி தான், தொழிலாக இருந்தாலும் சரி தான், எனக்கு ஏசப்பா தந்ததுன்னு சொல்லி நீங்கள் அதை கனப்படுத்தும் போது தேவன் உங்களை மேலும் மேலும் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கனம் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர மனுஷங்களுடைய கனம் முக்கியம் கிடையாது. என்ன மனுஷன் வந்து என்னால் நான் சொல்கிறது இதான், இன்றைக்கி நினச்சி வாங்கினா உயர்த்திக்கிட்டே போவாங்க, திடீர்னு எந்த சூழ்நிலை அவங்க கீழே போட்டு மிதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளை எந்த ஒரு மனிதனும் மாயன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அதனால் எந்த ஒரு மனிதர்களும் மாயம் தான். அதனால் எல்லாத்தையும் நிச்சயம் முடியாது, எல்லாத்தையும் அன்பு செலுத்துகிறோம். அதுக்காக இவங்க தான் எனக்கு முழு உரிமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவன் சூழ்நிலை எப்படி மாற்றுகிறார் நமக்கு தெரியாது. அவருடைய கையில் இருக்கிற பாத்திரமாக நம்ம இருக்கிறோம். அவர் வந்து நம்மளை நினைச்சிறாரு, எடுத்து நினைச்சிறாரு அவர் பயன்படுத்தி வர்றாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதுனால இவங்களை முழுமையாக ஆண்டவருக்கு நினச்சிங்க ஒப்பு கொடுங்க. எந்த மனிதனையும் நம்ம நினச்சிக்கூடாது, முழுமையாக நம்பவே கூடாது. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, அவர் எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி தந்துடுவார். நான் தேவ பிள்ளைகளை இறங்கிட்டேன், தேவரீர் என்னை காப்பாற்றுகிறீர். அவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. உனக்கு சிறப்பான ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கமாங்க, சிறப்பான ஒரு பங்கு நிச்சயம் ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறார். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஒரு நாள் நிச்சயம் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு நாள் நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு கலக்கத்தை கொண்டு வந்தவங்க தான் கலக்கத்துக்குள்ளே போவாங்களே தவிர கலக்கத்துலேருந்து நம்மளை நினச்சிவார் தூக்கி வெளியே நிறுத்தி கொண்ட உயர்வான இடத்துக்கு பாட்டுவார். அதான் நம்ம ஆண்டவர். தேவ பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் சரி தான், ஏசப்பா அறியாதவங்களுக்கு ஒன்றுமே ஏசப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏசப்பா அறிஞ்ச பிள்ளைகள் நீங்கள் இருந்துச்சிங்க, அவர் தான் என்னுடைய பங்கு, அவர் தான் என் சுதந்திரம், அவர் தான் என்னை காப்பாற்றுகிறாரு. ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படி எந்த மனிதனும் வாயில தேவனை கனப்படுத்துகிறீங்களோ அவர் தான் நம்மளை நினச்சிவார், ஆசீர்வதித்து நம்மளை காப்பாற்றுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஞானத்தை சொல்கிறாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்கிக்கோங்கன்னு இருக்காரு. பட்சபாதம் இல்லாத தேவன், யார் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அதனால் ஞானம் வந்து மனிதனுக்கு முக்கியம். எல்லா விஷயமே ஏசப்பா எனக்கு ஞானம் வேணும், ஞானமாக இருந்தாலும் கூட ஞானம் வேணும், இன்னும் எனக்கு ஞானம் வேணும், நான் எல்லா விஷயம் ஞானமாக நடக்கணும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழகாக ஞானமாக நடக்காங்க, எனக்கு ஞானமாக நடக்க தெரியலேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா, ஆண்டவர்கிட்டையும் ஞானத்தை கேட்கலாம். அவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னாலேருந்து ஞானத்தை தருவார். அல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் நம்மளை சுதந்திரம், நம்மளை காப்பாற்றுகிறவரே அவர் தான், நம்மளை நடத்துகிறவரே அவர் தான். சங்கீதத்தில் 32ஆம் அதிகாரத்தில் கூட சங்கீதம் 32 8ஆம் வசனத்தை, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன் இருப்பார். அல்லேலூயா. அதில் நம்மளுக்கு போதித்து நடக்க வேண்டிய நினச்சி வரான், காட்டுவாரான். அப்படியே கண்ணை நம்ம மேலே வச்சு ஆலோசனை கொடுக்குற தேவன். அப்போ நம்ம கண்ணை நம்ம மேலே வச்சு என்ன செய்கிறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு களிமண் தான், அவர் நம்ம மேலே கண்ணை வச்சு நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, நம்ம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுவார். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாரான்னு இருந்தால்
நம்மளுக்கு வந்து ஞானம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எல்லோரும் எப்படிலாம் ஞானமாக இருக்காங்க, எனக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை தாரும் ஆண்டவர்னா ஆண்டவர் வரும் நாட்களில் அப்படிப்பட்ட ஞானத்தெல்லாம் ஆண்டவர் தருவார். எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கலங்கவே கூடாண்டாம். எந்த காரியம் இல்லைனாலும் நீங்கள் இயேசுவ சமூகத்துக்கு வந்து கேட்கலாம். ஆண்டவருக்கு கேட்கும்போது அந்த காரியத்தை நினைச்சிறாரு, அழகாக நேர்த்தியே நினைச்சிறாரு, செய்து முடிக்கிறார். என் அன்பு தேவைப்பிள்ளை எப்பேற்பட்ட காரியம்னாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கலக்கத்தை பிசாசு கொண்டு வருவான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தானே, அவன் கலக்கத்தை கொண்டு வருவான். ஆனால் இந்த கலக்கத்திலேருந்து விடுதலை பண்ணுகிறது நம்ம ஏசப்பா தானே. நம்மளுக்காக தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருல, சிலுவை சுமந்து நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நான் உங்களோடனே கொடுக்குறேன்னு உங்களோட கூட நினச்சிறேன் இருக்கிறேன்னு சொல்லி மத்தியில் கடைசி அதிகாரத்தில் நினச்சிருக்காரு. கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை சொல்லியிருக்காரா, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. 3ஆம் நாளில் நினச்சிறாரு உயிரோடு எழும்பி வந்து சொன்னார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார். உலகத்தின் சகல நாட்களும், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நம்மளோட கூட நினைச்சவர் ஆண்டவர் இருப்பார். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரினா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மளை குறித்து பெருமை பாராட்ட, நம்மளை உயர்த்தி அடுத்தவங்களை தாழ்த்தி பேச, இதுக்கெல்லாம் எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தேவன் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய பிள்ளைகளை வந்து ஒரு பிள்ளை ஒருத்தங்க குறை சொல்லும்போது ஒரு கொட்டு கொடுப்பார் தலையில். என் பிள்ளை நீ என்ன குறை சொல்கிற, அது ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில் கூட இருக்குது. நீ என்ன செய்யாத, உன் சகோதரனை குறித்து என்ன செய்யாத, 50ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். உன் சகோதரனை குறித்து நீ என்ன செய்யாத என்ன போட்டிருக்குல்ல, 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் அப்படிங்க. அப்போ அவருடைய தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குற நம்ம சகோதரர்கள், ஏசப்போடைய பிள்ளைகள். அப்போ நம்ம அவதூறு உண்டாக்கக்கூடாது. அவங்கள வந்து யாராக இருந்தாலும் சரி தான், அவங்கள மட்டம் தட்டையும் கூடாது, அவங்கள அற்பமாக எண்ணையும் கூடாது. அவங்களே நம்ம நேசித்து அவங்களையும் தேவனுடைய பாதையை நினச்சி எனக்கு காமிக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதான் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்லி எந்த மனிதனும் மனுஷியும் நினைக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மளை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்மளை குறித்து பெருமை பாராட்டுனா நான் அடிக்கடி சொல்கிற காரியம் தான், நம்ம யாரும் மண்ணு தான். காலையில் முளைக்கிற புல்லுக்கு சமம். காலையில் முளைக்கும், இந்த வெயில் அடிக்கிற வெயிலில் சாயங்காலம் காஞ்சி போயிடும். அதுதான் இந்த மனுஷனுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் புஷ்டியான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டுனாலும் யாராவது ஒரு தீமையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே முகம் சோர்ந்து போயிடும், சரீரம் சோர்ந்து போயிடும், வேலை செய்ய அவங்களுக்கு ஓடாது. அதால் போய் நினச்சி அவங்க படுத்து சுருண்டு படுத்துகிறாங்க. அதுதான் புல். மண் நின்று காற்று அடித்த உடனே மண் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். மண் நிற்காது, நிலையான்னு நிற்காது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்களாம், அவங்கள அசைக்கவே முடியாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாவீது ராஜா. தேவ பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரினா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேவ பிள்ளைகள் அடுத்தவங்களை என்ன செய்ய வேண்டாம், மட்டம் தட்டை வேண்டாம், அற்பமாக எண்ணெய் வேண்டாம். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கான்னு சொல்லி என்ன பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் சுதந்திரமும் என் பாத்திரத்தை பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரையும் காப்பாற்றுகிறேன், என்னுடைய சுதந்திரத்தை தேவர்கள், என் குடும்பத்தை நீர் காப்பாற்றுகிறேன், என் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுகிறேன், என்னுடைய கணவரை நீர் காப்பாற்றுகிறேன், என்னுடைய மனைவியை நீர் காப்பாற்றுகிறேன், தந்த எல்லா சுதந்திரமும் உம்முடையது, நீர் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறீர் அப்படின்னு ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது தேவன் உங்களை என்ன செய்கிறாரு, அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கார். தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் தேவனுக்கு முன்னாலே நம்மளை தாழ்மைப்படணும். நம்ம தாழ்மைப்பட்டால் தான். இல்லை ஒரு வசனம் கூட நேற்று கூட வசனம் வாசித்தேன், சங்கீதத்தில் இருக்குது. கர்த்தருக்கு முன்னால் என்ன செய்யணுமா, தாழ்மைப்படணுமா. மேன்மைக்கு முன்னாலும் தாழ்மை. நம்ம நம்மளை ஆண்டவர் மேன்மையாக வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தாழ்மைப்படணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் நம்மளுக்கு நம்ம அவருக்கு முன்னாலே நம்மளை தாழ்த்தணும். அவருக்கு முன்னாலே நம்மளை தாழ்த்தணும். நம்மளுக்கு எவ்வளோ வசதியாக இருக்கட்டுமே, எவ்வளோ ஏகப்பட்ட பணங்கள் இருக்கட்டுமே, எல்லாத்துக்கும் முன்னால் நம்ம கொஞ்சம் பணம் இல்லைன்னா கொஞ்சம் தாழ்மையாக இருப்பாங்க. பணம் கொஞ்சம் கூட்டிகிட்டுனா என்ன செய்வாங்கன்னா, அவங்க வாங்கின் வார்த்தைகளே கொஞ்சம் ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, ரஃப்பாக பேசுவாங்க, ராங்காக பேசுவாங்க. அப்படி அடுத்தவங்களை இப்படி அற்பமாக பேசிட்டு ஒரு சிரிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்ணே ஒரு மேட்டின்மையான கண்ணாக போயிடும். அது அப்படி செய்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படவே இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக அந்த உலகத்துக்கு வந்தார்.
ஆண்டவர் வந்து இந்த பிள்ளை தேவாதி தேவன் அவர் இறங்கி வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்திருக்கார். ஆனால் அவர் தாழ்மை கோலம் அணிந்தவராய் வந்தாராம். எல்லா பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்தினார். எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுறாரு, நோயில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து வீடு வீடாக வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. எல்லா மக்களுக்கும் சுகம் கொடுத்து கிராமம் கிராமமாக போய் கர்த்தருடைய ஊழியத்தை தெரிஞ்சுறாரு. எல்லா மக்களுக்காக தன்னை தாழ்த்தினார். அதே மாதிரி நம்மளும் தேவனுக்கு முன்னால் என்ன செய்யணும், தாழ்த்தணும். அப்படிங்கும்போது நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் தேவனுக்கு முன்னாலே நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு ஒன்றுன்னு சொல்லி தாவீது சொன்னது போல் இந்த சிறப்பான சுதந்திரத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளி திரியங்களையும் என்னை உணர்த்தும். அவரை துதிப்பாங்க. துதிக்க துதிக்க ராக்காலத்துலேயும் என்ன செய்வாங்களாம், தேவனை என்ன செய்வாங்க, ராக்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வாங்க, அவங்க துதிப்பாங்களாம். உள்ளித்திரியங்கள் என்ன செய்யும் உணர்த்தும்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதனால் நம்ம தாழ்மைக்கு போக வேண்டாம். அவர் அந்த மேன்மை நம்ம வேணும்னா நம்ம தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தில் இருந்து அந்தால வந்துட்டு அந்தால போகிறது கிடையாது. என்னைக்குனாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம நினச்சி போகிறோம். ஒரு நாள் தேவ ராஜ்யத்துக்கு அவர் பின்பற்றி போகும்போது நம்ம உண்மை உத்தமத்தோடு இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டு நினைச்சு முத்திரை போடுவார். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பார். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம நினைச்சுவார், வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், ஏதோ நம்ம தான் இப்படி இருக்கிறோம்னு நினச்சி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அவருக்கு முன்னால் தாழ்மைப்படுங்க, அவருக்கு முன்னால் தாழ்மைப்படுங்க. இந்த சுதந்திரம்லாம் எனக்கு ஆண்டவர் தந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த குடும்பத்தை தந்தது ஆண்டவர் தந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை தந்தது ஏசப்பா தந்தது, அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுங்கள். அவருடைய கிருபையை நினச்சிங்க, நீங்கள் நினச்சிங்க மேன்மைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை நினச்சிங்க உயர்த்துங்க. அப்போம்போது நீங்கள் என்ன செய்வீங்களா, அந்த சங்கீதத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த 20ஆம் சங்கீதத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்கடா, சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம தேவனுடைய நாமத்தை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். அவங்க ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவங்க முறிந்து விழுந்தார்களாம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம். ஏன்டா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க, பரலோக ராஜ்யத்தை மறந்துடாதீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதுனால நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை தாழ்த்துறதுனால ஒரு குறையும் ஆக போகிறது கிடையாது. எல்லாம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த கிருபை, கர்த்தர் தந்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை நம்ம என்ன செஞ்ச கூட, நான் சம்பாத்தியம் பண்ணது, நான் தான் வாங்கினது, இது எனக்குரியது, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். கஷ்டப்பட்டு வேலை செய்ய வைக்கிறதே ஆண்டவர் தான். நமக்கு கையும் காலம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறார். அதே பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நடக்க முடியாமல் எவ்வளோ பேர் எனக்கு தவுண்டு போகிறாங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக நடக்க வச்சு, நம்மளை ஓட வச்சு, நம்மளை நினச்சிடாரு எல்லா ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை வச்சுருக்கிறாரு. அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அள்ளி சாப்பிட்றது கூட கை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்து ஏசப்பா எனக்கு அள்ளி சாப்பிட எனக்கு கை கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்ற ஆகாரத்தை நல்லா செமிக்கிறதுக்கு ஒரு கிருமை கொடுத்துருக்குறீங்களப்பா, உமக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கிருமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் நினச்சிருமா நமக்கு முன்பாக வைக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறப்படியே நான் நினச்ச மாட்டேன், அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தாவீது ராஜா. 19ஆம் வசனம் போட்டிருக்குது, அது 9ஆம் வசனம் போட்டிருக்கு. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கியிருக்குது. என் மாம்சம் நம்பிக்கையோட நினச்சிருக்கு தங்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருடைய நம்ம நம்பிக்கை நினச்சிது, நம்ம நம்பிக்கையோட நம்ம நினச்சி தங்கியிருக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார். 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை அழிவை காண விட மாட்டார், அந்த அக்னிக்கு போக விட மாட்டார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரும் உண்டு. எல்லா ஆசீர்வாதம் ஒன்றுன்னு சொல்லி தாவீது உணர்ந்ததுனால அவர் சொல்லி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்திட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் இந்த வேலையிலையும் தேவனே இந்த உன்னை பேசினுடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தை கேட்டு ஆண்டவரை உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த நீ கிருபை செய்யுங்கப்பா. தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரை உண்மை குறித்தே எல்லா மக்களும் பெருமை பாராட்டுட்டுப்பா. எல்லாம் கர்த்தரை கிருபைன்னு சொல்லட்டுப்பா, எல்லாம் கர்த்தர் தந்ததுன்னு சொல்லட்டுப்பா. கர்த்தர் தான் மட்டுமா எங்களை நடத்தி வராருன்னு சொல்லட்டுப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை எல்லா பிள்ளைகளும் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் யாருமே உண்மை விட்டு லேசாக கூட பின்வாங்கி போயிடக்கூடாதப்பா. நீர் தகப்பனே கல்வாரி ரத்தம் சிந்தி விளைக்கரையும் கொடுத்து
கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் மீட்டு வச்சுருக்கிறீங்க, அதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, சாத்தான் பிள்ளைகளை தொடாதபடி, சாத்தான் கண் அவங்க மேலே விழாதபடி தேவனை ரத்த கொட்டைகளை எல்லா மக்களையும் மறைத்து பாதுகாத்துக்கோங்கப்பா. உங்களுடைய பலத்த கருத்தில் வைக்கிறேன்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் கத்தா உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கிப்படுங்க, எதிர்ப்புகள் மறையட்டும், சாத்தானுடைய திட்டம் செயலிழந்து போகட்டும், பிசாசுகளை அழிக்கப்படட்டும், எல்லா அந்தகார வல்லமைகளும் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கணும். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் முடிச்சு நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.